பழங்காலத்தில் அண்டத்தின் நடுவில் மிக பெரிய பாற்கடல் இருந்தது. அந்த கடல் சாதாரணமானதல்ல. அதில் அமிர்தம் மறைந்து இருந்தது. தேவர்களும் அசுரர்களும் அந்த அமிர்தத்தை பெற ஆசைப்பட்டனர். விரைவில் உலகையே மாற்றும் ஒரு பெரிய நிகழ்வு தொடங்கியது. அசுரர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தனர். தேவர்கள் தோல்வியடைந்து கொண்டே இருந்தனர். இந்திரனின் படைகள் பலவீனமடைந்தன. வானுலகம் முழுவதும் பயமும் கவலையும் பரவியது. தேவர்கள் அனைவரும் சேர்ந்து மகாவிஷ்ணுவிடம் உதவி கேட்க முடிவு செய்தனர். தேவர்கள் வைகுண்டத்துக்கு சென்றனர். மகாவிஷ்ணுவின் முன் நின்று தங்களை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொண்டனர். மகாவிஷ்ணு அமைதியாக அவர்களை பார்த்தார். பின்னர், பார்க்கடலை கடையுங்கள், அதிலிருந்து அமிர்தம் கிடைக்கும், அதை குடித்தால் உங்களுக்கு மீண்டும் சக்தி கிடைக்கும் என்று கூறினார். பார்க்கடலை கடைவது மிகவும் கடினமான வேலை. தேவர்களால் மட்டும் அதை செய்ய முடியாது. அதனால் மகாவிஷ்ணு அசுரர்களையும் சேர்த்து இந்த வேலையை செய்யும்படி கூறினார். எதிரிகளாக இருந்தாலும் அமிர்தத்திற்காக இருவரும் ஒன்றாக சேர வேண்டிய நிலை வந்தது. தேவர்களும் அசுரர்களும் நேருக்கு நேர் சந்தித்தனர். ஒருவரை ஒருவர் நம்பவில்லை. ஆனால் அமிர்தத்தை பெற வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருந்தது. இறுதியாக இருவரும் சேர்ந்து பார்க்கடலை கடைக்க சம்மதித்தனர். அனைவரும் பார்க்கடலின் கரைக்கு வந்தனர். பெரிய அலைகள் எழுந்தன. கருமேகங்கள் வானத்தை மூடியது. மந்தர மலையை கடைப்பிடியாக பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டது. மந்தர மலையை தூக்குவது மிகவும் கடினமாக இருந்தது. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து முழு பலத்துடன் முயற்சி செய்தனர். மலை மெதுவாக நகர்ந்தது. பூமி அதிர்ந்தது. கற்கள் கீழே விழுந்தன. மலை கடலுக்குள் வைக்கப்பட்டதும் அது மூழ்க ஆரம்பித்தது. உடனே மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்தார். பெரிய ஆமையாக மாறி கடலின் அடியில் சென்று மலையை தாங்கினார். வாசுகி என்ற பெரிய பாம்பு மலையை சுற்றி கட்டப்பட்டது. தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் மற்றொரு பக்கமும் நின்றனர். எல்லோரும் சேர்ந்து கடைய தயாரானார்கள். பார்க்கடலை கடைய ஆரம்பித்தனர். மந்தர மலை வேகமாக சுழன்றது. கடல் குந்தளித்தது. பெரிய அலைகள் விண்ணை எட்டின. உலகமே அதிர்வது போல இருந்தது. திடீரென்று கடலில் இருந்து கொடிய விஷம் வெளிவந்தது. கருப்பு புகை வானத்தை மூடியது. அந்த விஷம் உலகையே அழிக்கக்கூடியது. தேவர்களும் அசுரர்களும் பயத்தில் நடுங்கினர். அப்போது சிவபெருமான் வந்தார். உலகத்தை காப்பாற்ற அவர் அந்த விஷத்தை அருந்தினார். விஷம் அவரது கழுத்தில் நின்றதால் அவரது கழுத்து நீல நிறமாக மாறியது. அனைவரும் சிவபெருமானை வணங்கினர். பார்க்கடலை தொடர்ந்து கடைத்தனர். அப்போது பல அற்புத பொருட்கள் வெளியே வந்தன. காமதேனு, ஐராவதம், உச்சைஸ்ரவஸ் போன்ற தெய்வீக பொருட்கள் தோன்றின. அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். பின்னர் ஒரு பெரிய தாமரையின் மேல் மகாலட்சுமி தேவி தோன்றினாள். அவள் வந்தவுடன் சுற்றிலும் பொன்னொளி பரவியது. தேவர்கள் மலர்களை தூவி அவளை வரவேற்றனர். இறுதியாக அனைவரும் காத்திருந்த அமிர்த கலசம் கடலில் இருந்து மேலே வந்தது. அதன் ஒளி உலகம் முழுவதும் பரவியது. தேவர்களும் அசுரர்களும் அதை பார்த்து மகிழ்ந்தனர். ஆனால் அசுரர்கள் உடனே அமிர்த கலசத்தை பிடித்துக் கொண்டனர். தேவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இத்தனை நாள் செய்த உழைப்பு வீணாகிவிடுமோ என்று கவலைப்பட்டனர். அசுரர்கள் வெற்றியை கொண்டாடினர். தேவர்கள் அமைதியாக நின்றனர். ஆனால் மகாவிஷ்ணு மட்டும் ஒரு புதிய திட்டத்தை யோசித்துக் கொண்டிருந்தார். அசுரர்களை பலத்தால் வெல்ல முடியாது என்பதை மகாவிஷ்ணு அறிந்தார். அதனால் அவர் மாயையை பயன்படுத்த முடிவு செய்தார். மகாவிஷ்ணுவின் உடலிலிருந்து தெய்வீக ஒளி பரவியது. அவர் மெதுவாக அழகான பெண் உருவமாக மாறினார். அந்த தெய்வீக பெண்ணே மோகினி. மோகினி மெதுவாக அசுரர்களின் முன் நடந்து வந்தாள். அவளின் அழகை பார்த்த அசுரர்கள் அமைதியாக நின்றனர். யாராலும் அவளிடமிருந்து கண்களை எடுக்க முடியவில்லை. அசுரர்கள் அனைவரும் மோகினியின் அழகில் மயங்கினர். அவர்கள் அமிர்தத்தை கூட மறந்து மோகினியை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தனர். மோகினி சிரித்தபடி, அமிர்தத்தை நான் அனைவருக்கும் சரியாக பகிர்ந்து தருகிறேன் என்று கூறினாள். அசுரர்கள் அவளை முழுமையாக நம்பினர். அசுரர்களின் கவனத்தை மாற்ற மோகினி அழகாக நடனமாடினாள். அவளின் ஒவ்வொரு அசைவும் மிகவும் மயக்கும் வகையில் இருந்தது. அந்த நேரத்தில் மோகினி ரகசியமாக அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் கொடுத்தாள். அமிர்தம் குடித்த தேவர்கள் மீண்டும் சக்தி பெற்றனர். ராகு என்ற அசுரன் மட்டும் சந்தேகப்பட்டான். அவன் தேவர் போல வேடம் போட்டு
தேவர்களின் வரிசையில் அமர்ந்தான். ராகு அமிர்தம் குடிக்க முயன்றான். அதை சூரியனும் சந்திரனும் கவனித்தனர். மோகினிக்கும் உண்மை தெரிந்தது. உடனே சுதர்சன சக்கரம் வேகமாக பறந்து வந்தது. அது ராகுவின் தலையை வெட்டியது. ஆனால் ராகு சிறிது அமிர்தம் குடித்திருந்தான். அதனால் அவன் தலை மட்டும் உயிருடன் இருந்தது. அவன் கோபமாக சூரியனையும் சந்திரனையும் பார்த்தான். தேவர்கள் வெற்றி பெற்றனர். வானத்தில் மலர்கள் பொழிந்தன. உலகம் மீண்டும் அமைதியானது. இறுதியாக மோகினி தனது உண்மையான வடிவமான மகாவிஷ்ணுவாக மாறினார். தேவர்கள் அனைவரும் அவரை வணங்கினர். உலகம் மீண்டும் மகிழ்ச்சியுடன் வாழ ஆரம்பித்தது.